கோவை மாநகர காவல்துறையில் காவலர்கள் மற்றும் காவலர் குடும்பங்களினுடைய நலனுக்காக பல்வேறு மருத்துவ முகாம்கள் தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். கடந்த மாதமும் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. இன்று கோவை மாநகர காவலர்களுக்கு மற்றும் குடும்பங்களுக்கு சொர்க்கா ஃபவுண்டேஷனுடைய உதவியுடன் இந்த மருத்துவ முகாம் நடைபெற்று வருகின்றது. இன்று முழுவதும் இந்த முகாம் நடைபெறுகின்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும் காவலர் குடும்பத்தினர் பயன்பெற உள்ளனர். இந்த மருத்துவ முகாமில் எல்லா விதமான டெஸ்டும் பண்றாங்க. பேசிக் டெஸ்ட்ல இருந்து பிளட் டெஸ்ட், அதில் ஆரம்பிச்சு பல்மனாலஜிஸ்ட் இருக்கிறாங்க, எண்டோக்ரைனாலஜிஸ்ட், பீடியாட்ரிஷியன், கைனகாலஜிஸ்ட், இது மாதிரி எல்லா விதமான டெஸ்ட்களும் பண்றாங்க. இது தொடர்ந்து நம்ம மாதம் ஒரு முறை இந்த மருத்துவ முகாம் நடைபெற்று வருகின்றது. ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை ஆரம்ப காலத்திலே கண்டறிந்து அதற்குரிய நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலம் ஆரோக்கியத்துடன் வாழ்வதோடு காவல் பணியை, மக்கள் பணியை இன்னும் சிறப்பாக செய்வதற்கு இது உதவியாக இருக்கும். ஆக இந்த மருத்துவ முகாம்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நடைபெற்று வருகின்றன. ஆமா, கோவை மாநகரத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களும் மற்றும் காவல் அலுவலகங்கள் எல்லாமே மாற்றுத்திறனாளிகள், எல்லா விதமான மாற்றுத்திறனாளிகளுக்கும் வந்து செல்வதற்கு வசதியாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதாவது ரேம்ப், பிசிக்கலி சேலஞ்சட் பீப்புளுக்காக ரேம்ப்ஸ் போட்டிருக்குது, அதாவது சாய்வு பாதை போட்டிருக்குது. அதே போல மன நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, அதே போல கண் பார்வை இல்லாதவர்களுக்கு, அதே போல கேட்கும் திறன், பேசக்கூடிய திறன் இல்லாதவர்களுக்கு, இது எல்லாருக்குமே ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ், இன்டர்பிரட்டர்ஸ், அதே போல பார்வை இல்லாதவங்களுக்கு வந்து வாய்ஸ் எஃப்ஐஆர், அதாவது எஃப்ஐஆர் இருக்கும், அதை வாய்ஸ் ஃபார்ம்ல மாற்றி அவங்களுக்கு கேட்கறது மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஸோ இது மாதிரி பண்ணி கோவை மாநகரத்தில் உள்ள எல்லா காவல் நிலையங்கள்லையும் எல்லா விதமான மாற்றுத்திறனாளிகளுக்கும் வந்து காவல் சேவையை பயன்படுத்திக் கொள்வதற்கு உதவியாக செய்திருக்கின்றோம். அதே போல கமிஷனர் ஆஃபீஸ்லையும் இது எல்லாமே பண்ணியிருக்கிறோம். கமிஷனர் ஆஃபீஸில் அடுத்த கட்டமாக கண் பார்வை இல்லாதவர்களுக்கு எளிதாக வந்து செல்லக்கூடிய வகையில் இந்த டாக்டைல் சிஸ்டம், அதாவது நடந்து வரும்போது அந்த குறிப்பிட்ட ஒரு பாதையில் அவங்க கண்டுபிடிச்சு நடந்து கரெக்டாக வர்றதுக்கு வசதியா இந்த ஏற்பாடுகள் செய்ய இருக்கின்றோம். இது காவல் நிலையங்கள்லையும் செஞ்சிருக்கிறோம். எங்கெங்க ரேம்ப் போட முடியும் அங்கே வந்து டெம்பரரி ரேம்ப் போடுறதுக்கும் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆக மாற்றுத்திறனாளிகள் காவல் நிலையத்திற்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் வந்து செல்வதற்கு சொர்க்கா ஃபவுண்டேஷனுடைய உதவியுடன் இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். தொடர்ந்து சமீப காலமாக சைபர் கிரைம் அதிகரிச்சுட்டு ரீசெண்டாக கூட ஜிஎம்ஓ கம்பெனி கூட பொதுமக்களுக்கு வந்து பல கோடி ரூபாய் மோசடி பண்ணி புகார் கொடுத்துருக்காங்க. எந்த நடவடிக்கை? சைபர் கிரைம்ங்கிறது இன்னைக்கு, அதாவது சைபர் கிரிமினல்ஸ் எங்க இருந்து பண்றாங்க அப்படிங்கிற ஒரு வரையறை இல்லாததுனால அவர்கள் மறைந்திருந்து பல்வேறு ஐபி அட்ரஸ் சொல்றோம், அந்த இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய கம்யூனிகேஷனுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த அட்ரஸ், அதுவே உண்மையான அட்ரஸ் இல்லாம ஃபால்ஸான அட்ரஸ் மாற்றி பண்ணக்கூடிய வகையில நிறைய டெக்னாலஜி இருக்கிறதுனால சைபர் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் விதவிதமான வகையில் சைபர் குற்றவாளிகளும் சைபர் குற்றங்களும் மாறிக்கொண்டு வருகின்றன. இது பற்றிய விழிப்புணர்வை தொடர்ந்து நேரடியாகவும் நம்முடைய கோவை மாநகருடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல எல்லாத்துலேயும், சமூக வலைதள ஊடகங்கள்ல எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இன்னும் இந்த விழிப்புணர்வு வராத ஒரு சில பேர், குறிப்பாக ஃபினான்சியல் ஃப்ராட்ஸ்ன்னு வரும்போது நிறைய பேர் ஒரு சில நேரம் ஆசை அதிகமாகப்பட்டோ இல்லை தெரியாமலோ
மாட்டிட்டு பணத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது. இந்த ஃபெடெக்ஸ் ஸ்கேம் அப்படிங்கக்கூடிய ஸ்கேம் வந்து நிறைய பேர் பணத்தை இழந்திருக்கிறாங்க. அதில் இப்போ நம்முடைய கோவை சைபர் கிரைம் டீம் வந்து வெளி மாநிலத்துக்கு சென்று குற்றவாளிகள் ஒரு சில பேரை கைது செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஃபெடெக்ஸ் ஸ்கேம் வந்து தொடர்ந்து குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்த ஒரு ஸ்கேம். அது கைது செஞ்சு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி ஒரு பக்கம் கைது நடவடிக்கை இருந்தாலும் இன்னொரு பக்கம் மக்களுடைய விழிப்புணர்வு இன்னும் அதிகமாக தேவைப்படுகின்றது. குறிப்பா இந்த பணம் சம்பந்தப்பட்ட சைபர் கிரைம்ஸ், அதுல அதாவது டாஸ்கிங், அப்படி ஜாப் டாஸ்கிங் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஸ்கேம் சொல்றாங்க. அதே போல இன்னும் இந்த எம்எல்எம் ஸ்கேம்ஸ், அது எத்தனையோ முறை எம்எல்எம் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறத ஆர்பிஐயும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. அது இல்லீகல்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அதில் போய் ஒரு சில பேர் இன்னும் விக்டிம் ஆகிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து ஒரு பக்கம் விழிப்புணர்வு ஏற்படுதுன்னா இன்னொரு பக்கம் நம்ம குற்றவியல் நடவடிக்கைகளும் எடுத்துட்டு இருக்கிறோம். அதனால ஒரு பக்கம் விழிப்புணர்வு, ஒரு பக்கம் சட்ட நடவடிக்கைகள் என்று தொடர்ந்து கோவை மாநகர காவல்துறை முக்கியமாக சைபர் கிரைமை தடுக்கிறதுக்கும் வழக்குகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம்.